ஹாய் ஹலோ மை வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் வணக்கம் வந்தனம். தடாலடியாக இருந்து முடிஞ்ச நம்மளோட சென்னை எபிசோட் முடிஞ்ச கையோட மண்மனம் மாறாத செட்டிநாடு மண்ணில் நடக்க போகிற காரசார காரக்குடி கல்யாணத்துக்கு உங்கள் எல்லாரையும் கையோட கூட்டி போயிட்டு வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் செம்மையான விஷுவல் ட்ரீட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். பட் ரியாலிட்டி, அந்த கல்யாணத்துக்கு நான் போய் நொந்து நூலாகி ஏன் நூடுல்ஸான கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்க சோகங்கள் கோவங்கள் எல்லாத்தையும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க போகிற ஒரு குட்டி பாஸாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ தட் மச் ஃபன்னுக்கு நான் கேரண்டி. ஏன்னா எங்கள் பொழப்பு அவ்வளோ சிரிப்பாக இருந்தது. அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு த டேனிஸ் ஹப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் ஃபேமிலி. போராக போயிட்டுருக்க நம்ம லைஃப்பை ஜோராக மாற்றுற மாதிரி நம்மளாம் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து செம்மையாக கூத்தடிப்போம். ஸோ கொஞ்சம் கூட தயங்காமல் சப்ஸ்கிரைபுங்கிற இந்த பட்டனையும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் பிள்ளை உங்கள் கூட கனெக்டடாகவே இருப்பேன். தொடர்ந்து நம்ம ஜாலியாகவே இருக்கலாம். ஏன்னா எப்போதுமே நம்மக்கிட்ட செம்ம ஃபன்னு உண்டு, அதுக்கு இல்லவே இல்லை எண்டு. ஸோ இதே எனர்ஜியோட இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். லைவ் ரிலே பட் கொஞ்சம் டிலே. இது காரக்குடி கல்யாண சோதனைகள். நாங்கள் அட்டன் பண்ண மேரேஜ் காலேஜில் எங்கள் கூட படித்த பொண்ணோட மேரேஜ் தாங்க. காரக்குடி பக்கத்தில் தேவக்கோட்டைங்கிற கிராமத்தில் நடக்க போகுது. கிராமத்து காற்று வீச போகிற அக்மார்க் வில்லேஜ் கல்யாணம். நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் தான் இருக்காங்க. அங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வர முடியாது, நம்ம பக்கத்தில் இருக்கோம், ஸோ போயிட்டு வரலாம். அதுக்காகவும் நம்ம வியூவர்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, செட்டிநாடு ஸ்டைல் சாப்பாடு தரமாக இருக்கும், அதை அச்சு நொறுக்கலாம் அப்படிங்கிறதான் முக்கியமான காரணம். ஸோ அதுக்காகவும் தான் போனோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்பேற்பட்ட ரீசன்லாம் இருந்தனால நானும் என் ஃப்ரெண்டும் இந்த காரக்குடி மேரேஜ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு கமிட் ஆகிட்டோம். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நானும் அவனும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஆட்டோ ஏறிட்டோம். நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு காரக்குடி பஸ் ஏறேன். அதுலேயும் பாருங்களேன், எ குட் பிகினிங் இஸ் சாஃப்ட் அன்னு சொல்லுவாங்கல்ல. காலையில் பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பிக்கும் போதே வச்சது விலங்கெல்லாம் தொட்டது தொடங்கலைங்க. எப்போதும் திருச்சி டு காரக்குடிக்கு நொடிக்கு நொடி பஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அன்னைக்கிலும் ஒரே ஒரு பஸ்ஸு தான் நின்றுச்சு, அதுவும் 1 hour கழிச்சு தான் எடுப்போன்னு சொன்னாங்க. வேறு வழியே இல்லாமல் வெயிட் பண்ணி அதிலே காலையிலே மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஒரு வழியாக பஸ்ஸு கிளம்பிச்சு. நானும் நீயும் ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, நல்லா இருக்குது இதுவும் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் காரைக்குடி ரீச் ஆகிட்டோம். காரைக்குடி வரையும் ஈஸியாக போயிடலாம். தேவக்கோட்டைக்கு தான் எப்படி போகிறதுனே ஒன்றும் புரியல. அந்த கல்யாண பொண்ணுகிட்ட நாங்கள் முன்னாடியே அட்ரஸ்லாம் நல்லா கேட்டிருந்தோங்க. நீ மேரேஜ் அன்னைக்கு பிஸியாக இருப்ப, ஸோ இப்போயே சொல்லுண்ணா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் காரைக்குடி வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னிச்சு. நினச்ச மாதிரியே கால் எடுக்கலை. சரி எப்படியோ போய் சேர்ந்துடலாம், இதுக்கு மேலே கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு தேவக்கோட்டைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் ஏறினோம். அந்த பஸ்ஸாக செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏற்கனவே ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக இருக்க நம்ம ட்ராவல், இதனால இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுமோ அப்படின்னு பயந்தேன். ஆனால் நல்ல வேலைங்க, எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன்னு. ஒருவேளை அந்த பஸ்ஸு கூட்டமாக இருக்குன்னு நாங்கள் வேறு பஸ்ஸில் போயிடலான்னு இறங்கியிருந்தாலோ, இல்லை ஏற்கனவே எங்களுக்கு அட்ரஸ் தெரிஞ்சிருந்தாலோ 2 தங்கமான பெரிய மனுஷங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காது. ஆமாங்க, அட்ரஸ் கேட்குற சாக்கில் தான் அவங்க 2 பேர்ட்டையும் பேச தொடங்கினேன். என்னமோ தெரில, பேசின கொஞ்ச நேரத்துலேயே அவ்வளோ பர்சனல் டச். அதில் ஒரு பெரியவர் வாலிப பசங்க தானே எப்படியாவது போய்க்குவாங்க அப்படின்னு சும்மா லைட்டாக தான் சொன்னார். இன்னொரு பெரியவர் தான், சும்மாடியா நம்ம சென்னைக்கு போனால் கேட்க மாட்டோமோ, அது மாதிரி தானே தெரியாமல் தானே கேட்குறாங்க, நான் சொல்கிறேன் கண்ணுன்னு மேப்பையே போட்டு கொடுத்தாரு. நீ கவலையோடு எங்கே இறங்கணுமோ சொல்லு, நான் அப்போ இறக்கி விட்றேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாரு. என் செல்லமான தாத்தாவே மாறிட்டார். ஆமாங்க, அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். குழந்தை கையில் மிட்டாயை பிடிச்சிருக்க மாதிரி அவர் பஸ்ஸு டிக்கெட்டை இறுக்கி பிடிச்சிருந்தாரு. ஏன் தாத்தா அப்படி வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒரு ஸ்டோரியை சொன்னார். சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இது மாதிரி பஸ் ட்ராவல் பண்ணும்போது டிக்கெட் வாங்கி தெரியாமல் தொலைச்சிட்டாரு போல். நல்ல வேலை அன்னைக்குன்னே இவரோட ரிலேட்டிவான டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆஃபீஸரும் இவர் பக்கத்தில் உட்கார செக்கர் பஸ் ஏறும்போது அவர் பக்கத்தில் இருந்தனால இவரையும் செக் பண்ணல போல். அப்படி இருந்தாலும் செக்கர் இறங்கின அடுத்த நொடியிலே இவரும் இறங்கிட்டாரு போல். இதுக்கு மேலே இந்த பஸ்ஸில் போனால் விடவெடுத்துரும்ல அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கும்போது அவர் முகத்தில் அவ்வளோ வெகுளித்தனம் தெரிஞ்சுது. கிராமத்து மக்கள் எப்படி தன்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளோ யதார்த்தமாக இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இப்போ நாங்கள் இறங்க வேண்டிய இடமும் வந்தாச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த 2 பெரியவங்களும் பிரிய எனக்கு மனசே இல்லை. கஷ்டப்பட்டு தான் இறங்கினேன். அண்ட் இவ்வளோ நேரம் பஸ்ஸில் அந்த 2 தாத்தாங்களும் துணை. இறங்கும்போது இப்போது அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு அக்காவும் துணை ஆயிட்டாங்க. நீங்கள் போகிற மண்டபம் என் வீட்டு பக்கத்தில் தான், வாங்க நானே உங்களை அந்த மண்டபம் வாசலில் விட்றேன்னு ஷார்ட் ரூட்டாக இருக்க இந்த ஒத்தையடி பாதையில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் அடுத்த வீட்டுக்காரன் கூட என்னன்னா எனக்கு என்ன அப்படின்னு அக்கறைப்படாமல், அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லைப்பா அப்படின்னு நிற்காமல் ஓடிட்டுருக்க நம்மளை மாதிரி சிட்டி ஆளுங்க முன்னாடி நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க. இவங்க பெறத்தியாக இருந்தாலும் நம்ம அவங்களை அரவணைக்கணும் அப்படிங்கிற இந்த கிராமத்து மக்களோட பாசத்தை என்னன்னு சொல்கிறது. இங்கே யார் படித்தவங்கன்னு தெரியல.
இத்தனை நாள் லொக்கேஷன் வேணும், கூகுள் மேப் இல்லைனா எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு தயங்கிக்கிட்டு இருந்த என்ன மக்களோட மனசை நம்பினா தெரிஞ்ச இடம் தெரியாத இடம் எங்கே வேணால் போகலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்துச்சு. என்ன எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் ரைட்டு சைத்தான் சைக்கிளில் வருது. ஷபா எப்படியோ நம்ம மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வீடு மாதிரியே இருக்க கிராமத்து மண்டபம், தோரணம்லாம் கட்டி டெக்கரேஷன்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்னு ஆர்வத்தோடு உள்ளே போனோம். இந்த டெக்கரேஷன்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ளே போனால் மனசு தான் நல்லா இல்லை. ஏன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஆமாம், இந்த கல்யாணத்தில் நாங்கள் எடுத்தோம் வச்சோம் அப்படின்னு காட்டுறதுக்கேன்ட்டு வீடியோ கூட இல்லை. எனக்கு 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 வருத்தம்ப்பா. நாங்கள் ஒன்றும் அவ்வளோ லேட்டாலாம் போகலைங்க. ஏதோ பஸ்ஸு கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்குன்னு இப்படியா யாருமே இல்லாமல் இருக்குது. எல்லாம் எங்கே தான் போனாங்கன்னு தெரில. ஒருவேளை நம்ம தான் மண்டபம் மாறி வந்துட்டோமோ அப்படின்னு கூட டவுட் வந்துச்சு. ஆனால் எங்கள் ஃப்ரெண்டு பொண்ணு மாப்பிள்ளை கூட ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அரை கொய்யால் அவங்க கூட எடுக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. சரி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சார்பாக நாங்கள் வாங்கி வச்ச கிஃப்டை போய் கொடுக்கறதுக்காக ஸ்டேஜ் ஏறி கொடுத்துட்டு வந்தோம். கொய்யால் அந்த பொண்ணும் எங்களை கண்டுக்கல. என் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அது என்னவோ நடக்கட்டும், இதுக்காக வெக்கப்பட்டு துக்கப்பட்டு சாப்பிடாம போயிடுவோமா என்ன? அது எப்படி செட்டிநாடு ஸ்டைல் சாப்பாடு வேணும்ல. ஸோ சாப்பிட்றதுக்கு கீழே படி இறங்கணும். ஆனால் படி இறங்கிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு தோணுச்சு, இந்த மாதிரி யாருமே இல்லாத மாதிரி கடைசியில் சோறும் இல்லாமல் இருந்தா எப்படி இருக்கும்? ஆனால் அப்படி இல்லைங்க, தாறு மாறாக இருந்தது சாப்பாடு. காடு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, கௌதாரி ஒரு புல்லுன்னு மட்டனு சிக்கனு மீன் முட்டைன்னு அபாயப்பா செட்டிநாடு சாப்பாடை அச்சுக்கவே முடியாதுங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இன்னும் ஒரு தடவை கூட செட்டிநாடு ஸ்டைல் சாப்பாடை ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக போய் பண்ணுங்கன்னு உங்கள் டேனி உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா தட் பர்ஃபெக்ட். சும்மாலாம் சொல்லக்கூடாது, சாப்பாடில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபைனல் டச்சாக இளநீர் பாயாசம் வேறு. ஸோ இந்த கல்யாணத்துக்கு வந்து மனசு நினைச்சோ இல்லையோ வயிறு நல்லா நினைஞ்சதுப்பா. பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே பெரிய வருத்தம் தாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு வந்தோம், செட்டிநாடு சாப்பாடுலாம் சாப்பிட்டோம், சூப்பர் தான். பட் இருந்தாலும் கல்யாணத்துக்கு வரதே எல்லாரையும் பார்க்கணும், பேசணும். இது வில்லேஜ் மேரேஜ் வேறு, ஸோ கூடுதல் எக்ஸ்பெக்டேஷன் வேறு இருந்துச்சு. பட் அது எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற சோகம்தான். பட் நாங்கள் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தனாலேயோ என்னமோ இப்படி ஆயிடுச்சு. ஸோ லைஃப்லையும் எதுக்கும் பெரிய ஹைப்லாம் கொடுக்காம அதுவாக நடந்தால் எடுத்துப்போம். என்னங்கிறீங்க? என்னைக்காச்சும் நீங்கள் இது மாதிரி கல்யாணத்தில் போய் மொக்க வாங்கியிருக்கீங்களா? இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த ஒர்ஸ்டான மேரேஜ், செட்டிநாடு ஃபுட்ஸை பற்றி அண்ட் இந்த vlog-ஐ பற்றி உங்கள் வியூ என்னங்கிறதெல்லாம் எனக்கு கமெண்ட்ல கீழே எழுதி போடுங்க. தொடர்ந்து பேசுவோம். நான் உங்களை வேற ஒரு வித்தியாசமான ஊரில் சந்திக்கிறேன். Until signing off, it's me, உங்கள் டேனி. Thank you. Bye-bye.